ஹலோ கைஸ். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்க கூடயே இருக்கு. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அது கவனிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை அது நல்லதாகவும் இருக்கலாம், ஒருவேளை அது கெட்டதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா மேபி அது உங்களை பொசஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 1000 வருஷமா மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், நார்த் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், இல்லை நம்ம ஏசியா சைடில் இருக்க இஸ்லாமியர் மக்களா இருக்கட்டும், இன்னுமே வந்துட்டு இதை பார்த்து பயந்துட்டு தான் இருக்காங்க. இதை பத்தின கதைகள் இன்னும் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. எதை பத்தி சொல்றேன்னா, ஜின். ஜின்னா என்ன, அது எப்படி உருவாச்சு, எதனால அது வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, ஏன் இந்த கதைகள்லாம் வந்து இன்னுமே நிறைய பேர்த்த பயமுறுத்துதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மனிதர்கள்லாம் உருவாருக்கு முன்னாடி, தோன்றக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் பீயிங் அண்ட் இன்டெலிஜென்ட் பீயிங் வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸிஸ்டா இருந்துச்சு. அதை தான் பார்த்தீங்கன்னா ஜின்னுன்னு சொல்றாங்க. குரான் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இஸ்லாமோட ஹோலி புக்குன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ் வந்துட்டு கிளேனால உருவாக்கப்பட்டவங்க. ஆனா அந்த ஜின்னை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபயர்னால உருவாக்கப்பட்டது. நார்மல் ஃபயர் கிடையாது, பவர்ஃபுல்லான மனிதர்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நெருப்பு, ஒரு மிஸ்டீரியஸ் எனர்ஜிங்கிறாங்க. ஹியூமன்ஸ்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிஸ்டீரியஸான எனர்ஜியில உருவாக்கப்பட்டது தான் ஜின் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஜின்னால என்னென்ன பண்ண முடியும்னா, நீங்க இருக்கீங்க இல்லையா, உங்களை வந்துட்டு இப்போ ஒரு ஜின் நோட்டீஸ் பண்ணிடுச்சு. அது வந்துட்டு உங்களை எப்படியாவது அடையணும்னு நினைச்சிருச்சுன்னா எந்த லெவலுக்கு வேணாலும் அது எக்ஸ்ட்ரீமுக்கு போகுமா. அண்ட் அது மட்டும் இல்லாம குட் ஆர் ஈவில் எது வேணாலும் அது சூஸ் பண்ணிக்கும். அது இஷ்டத்துக்கு தான் அது இருக்கும். சுப்பீரியர் மைண்ட் உள்ள என்டிட்டி அது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, ஜின் நினைச்சா அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒரு சொசைட்டி, மனிதர்களுக்குள்ள அது எப்படி வேணாலும் வாழும். லைக் எப்படின்னா ஒரு ஹியூமன் மாதிரியே வாழும். எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு ஜின் வந்துட்டு நம்ம மேன்கைண்ட் இல்லாதப்ப இந்த உலகத்துல எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சில ஜின் வந்துட்டு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தேடி போகும், சிலது வந்துட்டு வைலண்டான வாழ்க்கையை தேடி போகும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த ஜின்னை பார்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருக்குமா, லைக் ஹியூமனை போலவே வாழும் அப்படிங்கிறாங்க. ஸோ மேபி நம்ம வந்து பார்த்துருக்கலாம்னு சொல்றாங்க. எப்பவுமே சில பேர் வந்துட்டு ஜின் வந்து ஒரு ஹிடன் சொசைட்டில மனிதர்கள் போலவே மனிதர்களுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத நம்புறாங்க. ஜின் வந்து எப்படி உருவாச்சுங்கிற கதையை வந்து நான் இப்ப சொல்றேன், கேளுங்க. இப்லிஷ் வந்துட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. குரான்ல வந்து இப்லிஷ பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் இப்லிஷ வந்து ஏஞ்சல்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்லிஷ் வந்துட்டு ஏஞ்சல் கிடையாது, அது ஒரு ஈவில் என்டிட்டின்னு சொல்றாங்க இப்லிஷ்ங்கிறது. அப்போ அந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் மனிதர்கள் தோணுனது வந்து ஆதாம் ஏவாள்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? உங்களுக்கு நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. அப்படி அந்த ஆதாம கிரியேட் பண்ணும்போது ஆதாம எல்லா ஏஞ்சல்களும் வந்துட்டு கடவுளா பார்த்தாங்க, ஒரு சிம்பிள் ஆஃப் ரெஸ்பெக்டா பார்த்தாங்க. ஆனா இப்லிஷ் மட்டும் ஆதாம எப்படி பார்த்துட்டு இருந்தான்னா, ஆதாம் வந்துட்டு ஒரு கிளேனால கிரியேட் பண்ண ஒரு பர்சன். அவனை எப்படி நீங்க வழங்கலாம், அவனை எப்படி நீங்க ரெஸ்பெக்ட் சொல்லலாம், நான் வந்துட்டு நெருப்புனால கிரியேட் பண்ணப்பட்டவன், சக்தி வாய்ந்தவன், நீங்க எப்படி ஆதாம வந்து இன்டெலிஜென்ட் பீயிங் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தோட இப்லிஷ் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காப்ல. இப்லிஷ் இப்படி சொன்னதும் ஏஞ்சல்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இப்லிஷ வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து நீ கிளம்பு, வெளியில போ, இந்த உலகத்துல நீ இருக்காதங்கிற மாதிரி இப்லிஷ் கிட்ட சொல்லிட்டாங்க. கோவம் வந்து இப்லிஷ் போகும்போது இப்லிஷ் என்ன சொல்லிட்டு போயிட்டான்னா, இந்த மேன்கைண்ட், இந்த உலகத்தை வந்து, இந்த உலகம் அழியிற வரைக்கும் நான் அந்த மேன்கைண்டை வந்து மிஸ்லீட் பண்ணுவேன், அதாவது தப்பான வழிக்கு கொண்டு போவேன், எல்லாத்தையும் ஆட்டி படைப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு டிசப்பியர் ஆயிட்டாப்ல. அதுல இருந்துதான் பாத்தீங்கன்னா அந்த இப்லிஷ் வந்து ஒரு சைத்தான் ஃபார்ம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குரான்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இப்லிஷ்க்கு கீழே தான் நிறைய ஜின், ஈவில் ஜின்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. லைக் ஹியூமன்ஸை வந்து மிஸ்லீட் பண்றது, கோவப்பட வைக்கிறது, வைலண்ட் ஆக்குறது, நிறைய பேத்துக்குள்ள சண்டையை வர வைக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த ஈவில் ஜின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இன்னுமே மனிதர்களுக்குள்ள சேர்ந்து பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நடக்கிற இந்த பொசஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டெமானிக் பொசஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஜின்னாலதான் நடக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஜின் இருக்குன்னு நம்புறாங்க இல்லையா, பிலீவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜின்ஸ் எல்லாம் வந்துட்டு மேக்சிமம் அபேண்டன் பில்டிங்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள், வீடுகள், அப்புறம் இந்த சுடுகாடு சைட்ல எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஜின் எல்லாம் வாழும்னு சொல்றாங்க. இருட்டான பகுதிகள், காடுகள் எல்லாம் வந்துட்டு இந்த ஜின் வாழும்னு சொல்றாங்க. பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட் டைம் நடந்து போவாங்க, டிராவல் பண்ணி. அந்த காலத்துல வண்டி கிடையாது இல்லையா, அப்படி நடந்து போகும்போது, காட்டு வழியெல்லாம் நடந்து போகும்போது
யாரோ விஸ்பர் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்கும், அதுக்கப்புறம் யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்கும், அதுக்கப்புறம் கருப்பு உருவம் வந்து முன்னாடி அப்பியர் ஆயிட்டு டிஸ்அப்பியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எதுக்கு இந்த ஜின் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணுதுன்னா, நமக்குள்ள ஒரு பயம், ஒரு ஃபியரை வளர்த்து அந்த ஃபியரை வந்து கன்சியூம் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஜின் வந்து பண்ணுமா. நார்மலா எல்லா பீப்புள்ஸையும் வந்துட்டு பொசஸ் பண்ணிடாது. யாரையெல்லாம் மேக்சிமம் இந்த ஜின் வந்துட்டு பொசஸ் பண்ணும்னா, ரொம்ப ஃபியர் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த ரொம்ப வைலண்ட்டை சூஸ் பண்றவங்க, ஸ்பிரிச்சுவல் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மாந்திரிகள் எல்லாம் பண்றவங்க, அப்புறம் ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள, இவங்களெல்லாம் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜின் வந்து பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுமா. ஸோ ஏன் இந்த ஜின்னை பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆயிரக்கணக்கான கதைகள் இந்த ஜின்னை பற்றி இருக்கு. லைக் எப்படின்னா, அந்த ஜின்னை பார்த்தவங்களா இருப்பாங்க, சில பேர் அந்த ஜின்னால பொசஸ் பண்ணப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா, யாருமே இல்லாத வீட்டில் யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்ட, அப்படி வெறுங்கால நடக்கும்போது இப்போ டும் டும்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு கேட்கறத நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடந்து போகும்போது சைடு ஐல வந்துட்டு ஒரு கருப்பு உருவம் இருந்தா எப்படி இருக்கும், அதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நைட் டைம் தூங்கும்போது யாரோ வீட்டுக்குள்ள விஸ்பர் பண்ற மாதிரி சவுண்ட்ஸ் வந்துட்டு கேட்டிருக்கதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்க ஜின்னை பத்தி நிறைய இடத்துல கேட்டிருக்க மாட்டீங்க. இருட்டுங்கிற படத்துல கூட ஜின்னை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு ஃபயர்னால கிரியேட் பண்ணப்பட்டது. ஒரு ஹியூமன் ஃபார்மை எடுத்துட்டு அந்த ஹீரோ கூட வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு ஹியூமனோட நம்ம கூட வாழ்ற ஒரு ஹியூமன் வந்து டேக் ஓவர் பண்ணி அதே உருவத்துல நம்ம கூட வாழும். அதுதான் பாத்தீங்கன்னா ஜின்னு சொல்றாங்க. நம்ம சாகிற வரைக்குமே நம்ம ஜின் கூட தான் வாழ்ந்தோம்னு தெரியாத அளவுக்கு நம்ம லைஃபை வந்து அது டேக் ஓவர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் எக்ஸிஸ்டா இருக்கிறதுனாலதான் இன்னும் ஜின்னை பத்தி நினைச்சு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இனிமே நீங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் கேளுங்க, ஜின்னா என்னடா அப்படின்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஜின் வந்துட்டு உண்மையாலுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, ஜின் வந்துட்டு உண்மையாலுமே இருக்கா? எனக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா, அது ஹியூமன்ஸ் கூட வாழும், ஹியூமன்ஸ் மாதிரியே அது வாழும், ஆனா நம்ம கண்ணுக்கு ஹியூமன்ஸ் மாதிரிதான் தெரியும். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரி தெரியல. பட் அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. பட் சின்ன வயசுல வந்துட்டு நான் ஜின்னுன்னு ஒரு விஷயத்த கேட்டேன். ஆனா எனக்கு அவ்வளோக்கெல்லாம் தெரியாது, இந்த அளவுக்கெல்லாம் தெரியாது. ஜின்னா தெரியும், ஜின்னா ஒரு பேய், இஸ்லாம் சைட்ல வந்துட்டு அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேய் அப்படின்னு தெரியும். சொல்லுவாங்க கிறிஸ்டின் அண்ணா, முஸ்லீம் அண்ணாலாம் அப்போ எனக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ கேட்டு நைட்டு தூங்க கூட இல்லை. ஆனா இப்போ நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு guys. ஜின்னால பொசஸ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸை பத்தி பேசலாமா வேணாமான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜின்னை பத்தி போடலாமான்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் போன வீடியோல. ஒருத்தர் வந்துட்டு ஜின்னை பத்தி போடுங்க ப்ரோ அப்படின்னாரு. ஒருத்தர் போட்டாலும் நான் போடுவேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா வேற கதையா தான் இருக்கும். நான் ஜின்னை பத்தி பொறுமையா போடுறேன். ஹேவ் ஃபன், டேக் கேர், பத்திரமா இருங்க, ஜாலியா இருங்க, பாய்.